வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ, ஒரு சடன் அப்டேட். ஏன்னா, நிஃப்டி டவுன் ஆயிட்டு இருக்கனால எல்லாத்துக்குமே ஒரு ஃபியர் வந்திருக்கும். மார்க்கெட் வந்து ரொம்ப கரெக்ஷன் ஆகுமா? இல்ல இங்கேருந்து ஒரு கிராஷ் வருமா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ கைஸ் டோன்ட் வொரி. நம்ப ஆல்ரெடி அனலைஸ் பண்ண மாரி தான். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் நம்ம என்ன ரேஞ்ச் சொன்னோமோ, அந்த ரேஞ்ச்ல போயிட்டு அகைன் அந்த டார்கெட் 1 அடிச்சுட்டு கீழ வந்துட்டுருக்கு. நான் அது இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் அத உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம எப்படி அனலைஸ் பண்ணோங்கிறத. ஐ வில் ஷோ யூ. டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ லிங்க்கும் குடுத்துருக்கேன். ஜஸ்ட் பார்க்காதவங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா, நம்ப நிஃப்டி குடுத்துருந்தோம். என்னைக்கு குடுத்துருந்தோம்? 9த்தே குடுத்துருந்தோம். ஸோ, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, இங்கேருந்து இப்படி வரலாம். இல்ல இத டச் பண்ணிட்டு மேல போலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். வாங்க பார்க்கலாம் மார்க்ல என்ன நடந்ததுன்னு. ஐ ஜஸ்ட் கிளிக். பாருங்க, நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரியே மார்க்கெட் இங்க வந்துட்டு, மேல போய் இந்த டார்கெட் அடிச்சுட்டு, நல்லா நோட் பண்ணுங்க க்ளோஸ் ஆகல. கீழ தான் க்ளோஸ் ஆயிருக்கு. கீழ க்ளோஸ் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்ப மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ப குடுத்தது அப்படியே நடந்திருக்கு. ஸோ, இதுக்கப்புறம் என்ன? வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட் வந்துடலாம். ஸோ, அதே தான். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சேம் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் அண்ட் ரைட் ஷோல்டர். பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா அதே பேட்டர்ன் தான். இப்ப கீழ இறங்கிட்டு இருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு பேனிக்கும் ஆக தேவையில்ல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த லெவல் வரைக்கும் நம்ம பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோலயும் சொல்லியிருந்தேன். ஸோ, இந்த வீடியோலயும் பார்த்தீங்கன்னா, அதே பாயிண்ட் தான். 17,600 மேக்ஸிமம். ஓகே. இது 650 காமிக்குது. நம்ம 50 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு வச்சுக்கிட்டா கூட 17,600க்கு கீழ டெய்லி கேண்டில்ல க்ளோஸ் ஆனா மட்டும் தான் கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுவரைக்கும் நீங்க வந்து நிஃப்டில வந்து வொரி பண்ணிக்க வேண்டாம். பை ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ, உங்களுக்கு எந்த ஒரு வொரியும் தேவையில்ல. நான் இது ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கிளியரா தெரியும். ஸோ, பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ, இதுக்கு கீழ மார்க்கெட் க்ளோஸ் ஆனா மட்டும் தான் நீங்க வொரி பண்ணணும். மார்க்கெட் பட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா, இங்கேருந்து ஒரு மினிமம் 800 to 1000 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கீழ வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 16,700 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர். இல்ல அப்படின்னா, அகைன் நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஹாலிடே. மண்டே தான் மார்க்கெட். அப்படிங்கிறப்ப நாளைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டில என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ, நாளைக்கு க்ளோசிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கே இது கீழ க்ளோஸ் ஆனாலும், நம்ம வந்து மண்டே வந்து கொஞ்சம் 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். இல்ல நாளைக்கே பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அகைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் 18,600 அகைன் ரீச் ஆறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு க்ளோசிங் பிளஸ் நாளைக்கு எஸ்ஜிஎக்ஸ் க்ளோசிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அத பார்த்து நம்ம மண்டே டிசைட் பண்ணிக்கலாம். எந்த வொரியும் பண்ணிக்க தேவையில்ல. அன்டில் 17,600க்கு கீழ க்ளோஸ் ஆற வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு கரெக்ஷன் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், கரெக்ஷன் கிடையாது. ஓகே. அத பத்தி நீங்க வொரி பண்ணிக்க வேண்டாம். இதான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பையிக்கான ஸ்டாப் லாஸ். 17,600. கண்டிப்பா இந்த ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் எங்களுடைய டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட்னா எனிஒன் கேன் ஜாயின். அண்ட் ஆல்சோ கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் அனலைஸும் நாங்க போட்டுட்டு இருக்கோம். ட்ரேடிங் வியூல பார்த்தீங்கன்னா, எங்க சார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைவாவே நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். தேங்க் யூ.